this is Nandini. Welcome to episode 6 of Magic Monday. So today it is 6th week. இந்த வாரம் நம்ம என்ன ஒரு குட் ஹேபிட் கற்றுக்க போகிறோம், அதை எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹாப்பியான பாசிட்டிவான லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹேபிட் என்ன அப்படின்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான். ரொம்ப 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 ஒரு சிம்பிளான டெக்னிக், எட் வெரி பவர்ஃபுல். நம்ம கரெக்டாக அதை ஆன் டெய்லி பேசிஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவான விசிபிள் சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் பார்க்க முடியும். ஆக்சுவலி நானுமே பெருசாக இது ஃபாலோ பண்ணது கிடையாது. லாங் பேக் எப்படியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் நிறைய இதை பற்றி படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ ஒய் நாட் இதை பற்றி இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு நானுமே இன்னிலிருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் த மெயின் ரீசன் இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி நான் பேசியிருக்கு. உங்ககிட்ட சொல்கிறதும் இல்லாமல் நானுமே இன்னிலிருந்து அந்த ஒரு குட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருக்கேன். என் கூடவே சேர்ந்து நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, எப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவா நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் இந்த டெக்னிக் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொன்னதுமே நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் படித்தேன். அதை மட்டும் ஒரு குயிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு டாக்டர் மசாரு எமோட்டோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஒன்ஸ் என்ன பண்ணாராம் அப்படின்னா, லைக் மிட் 1990s வாட்டர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாராம். ஏன் வாட்டர் வச்சு பண்ணாரு அப்படின்னா, லைக் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் வாட்டர் ஆல்சோ ஹேஸ் எனர்ஜி. அதனால அதில் எந்த மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், வாட்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு இது பண்ணுறதுக்காக அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாராம். ஸோ அதுக்கு என்ன பண்ணாராம், டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஜார்ஸ் எடுத்துக்கிட்டாராம். அந்த கிளாஸ் ஜார்ஸ் ஒவ்வொன்றிலையுமே ஒன்றில் லவ், ஜெலசி, ஹேட்ரட், கிராட்டிடியூட், ஹாப்பினஸ், லவ் அப்படின்னு ஒவ்வொன்றிலையுமே லேபிள் பண்ணி ஒட்டிட்டாராம். ஒவ்வொரு ஜார்லையுமே வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றிலையுமே லேபிள் பண்ணி ஒட்டிட்டாராம். ஆஸ் டேஸ் பாஸ், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு கிளாஸ் ஜாராக எடுத்து அதில் இருக்கிற வாட்டரை எக்ஸாமைன் பண்ணி, அதாவது ஒரு லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது லவ், ஹாப்பினஸ், ஜாய், கிராட்டிடியூட் இந்த மாதிரி குட் வேர்ட்ஸ், சந்தோஷமான வார்த்தைகள்லாம் எழுதியிருந்த கிளாஸ் ஜார் எப்படி இருந்துச்சா அந்த லைக் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் பியூட்டிஃபுல்லான ஷேப்ஸ்லாம் இருந்துச்சாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாய், ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் டைமண்ட் ஷேப்லலாம் இருந்துச்சான் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் அதில் பார்க்கும்போது. ஆன் தி அதர் சைட் ஹேட்ரட், ஜெலசி, ஈவில் இந்த மாதிரியான வார்த்தைகள், அதாவது கோவப்படுற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்துருந்த கிளாஸ் ஜாரை பார்க்கும்போது பார்த்தா அதில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஷேட்டர் ஆகி ஒரு மாதிரி நல்ல பொசிஷன்ல எல்லாம் இருந்துச்சா. அண்ட் மோர் ஓவர் அந்த தண்ணியுமே இந்த நல்ல வேர்ட்ஸ்லாம் கொடுத்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சாம் பாட்டில், அதாவது தண்ணி. வேற இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஈவில், ஹேட்ரட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு இதாகி ஒரு மாதிரி டஸ்டியாக இருந்துச்சான். ஸோ இதுலேருந்து அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னா, வாட்டர் கேன் ஃபீல் எமோஷன்ஸ், அதாவது அதுக்கு நம்ம ப்ராப்பரான இன்டென்ஷன்ஸ் கொடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சோர்ஸ் அப்படிங்கிறது அவர் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணாராம். அதுக்கப்புறமா இதானது தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா வெரி 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 சிம்பிள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆல் யூ நீட் இஸ் அ கிளாஸ். நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளராக இருக்கலாம், வாட் எவர் டம்ளர் யூ ஹேவ் யூ கேன் யூஸ் இட். ப்ரிஃபரபிளி இதில் நான் சில இடங்கள்ல நான் என்ன படித்தேன் அப்படின்னா காப்பர் டம்ளர் யூஸ் பண்ணி பண்ணால் இன்னுமே ரொம்ப நல்லது அப்படின்னு படித்தேன். பட் ஐம் நாட் ஷுர், நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன் இது. பட் யூ கேன் யூஸ் எனிதிங், எனி மெட்டல், இட் டசன்ட் மேட்டர். ஏதாவது ஒரு டம்ளரில் க்ளீனாக வாட்டர் எடுத்துக்கோங்க. இதுலேயே 2 மெத்தட் இருக்குது, 2 கிடையாது நிறையா இருக்குது. இதில் நான் உங்களுக்கு 2 சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய 2 நான் சொல்லிடுறேன். ஸோ தண்ணி ஒரு இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எவ்ரிடே வென் யூ வேக் அப், மார்னிங் எழுந்திரிச்சதுமே லைக் ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு யூ கேன் ரைட் எனிதிங், அதாவது உங்களுக்கு ஏதாவது விஷ் இருக்கும்ல, அந்த விஷ் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆகிட்ட மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஐ வாண்ட் அ ஹவுஸ் அப்படின்னு எழுதாமல் ஐ ஆம் லிவிங் இன் மை ட்ரீம் ஹவுஸ், ஐ ஆம் ஹேவிங் மை ட்ரீம் கார், ஐ ஆம்
ஐ எம் ஒர்க்கிங் இன் மை ட்ரீம் கம்பெனி, இந்த மாதிரி அந்த விஷ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆகிட்ட மாதிரி அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸ்லையோ இல்லை எனி வாட்டர் பாட்டிலோ எதுலேயோ வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹேண்ட்ஸை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரப் பண்ணால் சத்தம் கேட்கும் இல்லையா, நல்லா ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பாட்டிலையோ இல்லை அந்த டம்ளரையோ வந்து நல்லா இப்படி வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம கை இப்படி ரப் பண்ணும்போது இதில் ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்டென்ஷன்ஸ், அந்த எனர்ஜியோட அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் வாட்டர் கொடுத்துட்டு உங்கள் விஷ் ஆல்ரெடி வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நினச்சிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ட்ரீம் ஹவுஸில் நீங்கள் இருக்கீங்க, ட்ரீம் ஹவுஸ்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே வந்து நினச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நிதானமாக அப்படியே மடக்க அப்படிலாம் வந்து குடிச்சிடக்கூடாது. மெல்லமாக வந்து சிப் பண்ணி மெல்லமாக வந்து அந்த தண்ணியை குடிச்சு அப்படியே வந்து உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே இந்த தண்ணி நீங்கள் குடிக்கும் போது இட் என்டர்ஸ் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடி. ஒவ்வொரு செல்குள்ளேயுமே போய் உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட லைக் உங்களுக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நீங்கள் அந்த தண்ணியில் வந்து அந்த ஆசைகள் அந்த இது எல்லாத்தையுமே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் வந்து குடிக்கும்போது அப்படியே உங்கள் என்டையர் பாடிக்குமே வந்து இதாகும். ஸோ அதனாலே வந்து சீக்கிரமாக அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வந்து சீக்கிரமாகவே வந்து நடந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது பேப்பரில் ஸ்டிக் பண்ணி பண்ணுறது. இல்லை அதுக்கெலாம் எனக்கு மார்னிங் டைம் எல்லாம் அப்படிங்கிறவங்க என்ன இன்னுமே ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, கிளாஸ் ஆஃப் வாட்டர், ரப் யோர் ஹேண்ட்ஸ், ஹோல்ட் இட், அதே மாதிரி வந்து நீங்கள் நினச்சி பார்த்துட்டு வந்து குடிச்சிடலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதை மார்னிங் பண்ணுறது இல்லாமல் எவ்ரி டைம் when you drink water throughout the day குடிக்கும்போது எல்லாமே உங்களோட வந்து அந்த இன்டென்ஷன்ஸை வந்து மனசுக்குள் நினச்சிட்டு நிதானமாக தேங்க்ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை வந்து சிப் பண்ணி குடித்தாலே வந்து சீக்கிரமாக வந்து நம்மளோட விஷஸ் எல்லாமே வந்து இதாகிடுமா. ஸோ இதுதான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதுலேயே நிறையா இருக்குது, 2 கப் யூஸ் பண்ணி பண்ணுற அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஐம் நாட் ஷியோர் அபவுட் ஆல் சச் திங்ஸ். இது வந்து எனக்கு தெரியும், இது மாதிரி நான் ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் நானுமே இது எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் இல்லையா, பெரிய ஃபேன்சியாக எந்த திங்ஸுமே வச்சு நம்ம இது பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க டம்ளர், நம்ம வீட்டில் இருக்க தண்ணி வச்சு பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. எவ்ரிபடி கேன் டூ, எவ்ரி சிங்கிள் சோல் கேன் டூ திஸ் ஆன் டெய்லி பேசிஸ். நானுமே வந்து பண்ணுறேன், நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம சொல்லியிருக்கோம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து நான் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை ஃப்ரம் நந்தினி.